அரசு சார்பாக திருநங்கைகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து செயல்படுத்திட்டு வரோம். ஆனால் இன்னும் வந்து நீங்கள் வந்து சந்திச்சுட்டு இருக்க கஷ்டங்கள் எல்லாம் இல்லை வந்து சின்ன சின்ன தேவைகள் எல்லாம் போகிறதுக்கு இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. குறிப்பாக நிறைய பேர் வந்து வீட்டுமனை பட்டா வந்து தொடர்ந்து ஒரு கோரிக்கையாக வச்சுட்டு இருக்கீங்க. அது குறிப்பாக வந்து கடலூர் பகுதியிலையும் பண்ருட்டி பகுதியிலையும் வந்து இந்த கோரிக்கை வந்து வந்திருக்கு. சென்ற ஆண்டு வந்து முதற்கட்டமாக வந்து நம்ம குறிச்சிப்பாடி பகுதியில் வந்து சில பேருக்கு வந்து வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் வந்து தொடர்ந்துருக்கும். அந்த வீடு வந்து இப்போ கட்டிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 22 வீடு வந்து போயிட்டு இருக்கு. இன்னும் அதில் ஒரு 2-3 சேர்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான நடவடிக்கையும் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த வீடு பொறுத்த வரைக்கும் இல்லை பட்டா பொறுத்த வரைக்கும் இப்போ தனியாக அதுக்கு ஒரு குழு அமைச்சு உங்க கூட கலந்தாலோசிச்சு சரியான இடம் தேர்வு செய்வதற்கான நடவடிக்கையும் வந்து இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அது வந்து கூடிய விரைவில் வந்து அதற்கான வந்து ஒரு தீர்வு காணப்படும். இது வந்து ஃபர்ஸ்ட் முக்கியமான வந்து கோரிக்கை உங்களோடது. ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த இடம் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ல வந்து நம்ம வீடு கட்டி கொடுக்கறதுக்கான நடவடிக்கையும் வந்து மேற்கொள்ளலாம். ரெண்டாவது வந்து உங்க தரப்புல வந்து இந்த வருஷம் கடந்த வருஷம் வந்து நம்ம வந்து இந்த +2 படிக்கிற சில பேர் வந்து அவங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து போக முடியாத காரணங்கள், ஏன்னா போனால் வந்து அவங்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. குறிப்பாக கடலூர்லேயே வந்து ஒரு 3 பேர் வந்து எனக்கே வந்து தெரிய வந்துச்சு. ஸோ அவங்களெல்லாம் வந்து தனியாக வந்து அலுவலர்கள் நியமித்து அவங்கள வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்தோம். அதெல்லாம் வந்து சில சப்ஜெக்ட்ஸில் வந்து ஃபெயில் ஆயிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. திருப்பி அவங்க எக்ஸாம் எழுதி கண்டிப்பாக வந்து உயர்கல்வி பயிலுங்கிறது தான் வந்து எங்களோட வந்து ஆசை. ஸோ அதுக்கு வந்து உங்கள் சைட்லையும் சப்போர்ட் வேணும், நாங்களும் அதுக்கு தொடர்ந்து வந்து சப்போர்ட் கொடுக்குறோம். அதே மாதிரி ஸ்கூல் படிக்கிற வயசில் இந்த மாதிரி யாருக்காவது எந்த சிக்கல்கள் வந்தாலும் இல்லை அவங்களுக்கு ஏதாவது வந்து சப்போர்ட் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். அது வந்து கண்டிப்பாக செஞ்சு தரோம். சப்போஸ் அவங்களுக்கு வந்து என்னென்ன தேவைகள் இருக்கோ அவங்க கண்டிப்பாக ஸ்கூல் படிச்சுட்டு கண்டிப்பாக உயர்கல்வி மேலும் படிக்கணுங்கிறது தான் வந்து அரசோட நோக்கமும் மாவட்ட நிர்வாகத்தோட நோக்கமும். ஸோ அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் கண்டிப்பாக எடுப்போம். இது மட்டும் இல்லாமல் 3வது விஷயம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது வந்து இப்போ உங்களுக்கு ஏதாவது சப்போஸ் தொழில் தொடங்கணும், ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஏதாவது ஒரு பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எதுவும் வந்து ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அதற்கான தேவைகள் அதுக்கான இடமோ அதை செட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கம்பெனி வந்து சில வட்டியில் வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி தரதோ அதுக்கு ஏதாவது மானியம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மாவட்ட நிர்வாகம் சார்பாக செஞ்சு தரும். ஸோ அதில் உங்களுக்கு யாருக்கும் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு 4-5 பேர் சேர்ந்து சப்போஸ் ஏதாவது ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி ஆரம்பிக்கிறீங்க, இல்லை ஏதாவது பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, முன் வந்தீங்கன்னா அதுக்கான சப்போர்ட்டும் கண்டிப்பாக பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சாப்பில் வந்து யாருன்னா இந்த கல்வி படிக்கிற வயதில் இருக்காங்களோ கண்டிப்பாக கல்வி உயர்கல்விக்கு போகணும். அந்த வயதுக்கு